இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கும். மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு பற்றி பன்னீர்செல்வம் கருத்து கூறாதது ஐயங்களை எழுப்புவதாக மருத்துவர் ராமதாஸ் புகார். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற சசிகலா நீதிமன்றத்தில் சரணடைவதற்காக பெங்களூரு பயணம். சசிகலாவுக்கு பிடியாணை பிறப்பிக்க வேண்டாம் என பெங்களூரு நீதிமன்றத்தில் அவரது வழக்குரைஞர் கோரிக்கை. சசிகலா உள்ளிட்டோர் சரணடைவதை ஒட்டி பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறைப்பகுதியில் 144 தடையாணை. அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை கடத்தியதாக சசிகலா மற்றும் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு. கடத்தப்பட்டதாக கூறுவது தவறு, கூவத்தூரில் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தனித்தனியாக விளக்கம். டிடிவி தினகரனுக்கு எதிர்ப்பு, அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்து கருப்பசாமி பாண்டியன் விலகல். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அவசர அழைப்பு விடுக்கப்படவில்லை என மு.க. ஸ்டாலின் மறுப்பு. சல்லிக்கட்டு கலவரம் தொடர்பாக தமிழக அரசு 2 வாரத்தில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. மாணவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனை வழங்கக்கூடாது என மேனகா காந்தி வலியுறுத்தல். இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.